ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நிசான் மேக்னைட் காரில் ஹெட்லைன் மாற்றுறோம். ஸோ அண்ணன் புதுசாக வாங்கியிருக்காப்புல, அதில் வந்து ஹாலஜன் லேம்ப் தான் வந்திருக்கு. ஸோ ஹாலஜனில் டு ஒயிட் மாற்றிடும். ஸோ அது என்ன பிராண்டில் நான் வாங்கியிருக்கேன், என்ன வாட்டில் வாங்கியிருக்கேன், அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கார் வந்துகிட்டே இருக்குது, வெளியில் நின்று பண்ணால் நல்லா இருக்குது, அதனால் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே அப்படியே கார் ஏற்றிட்டுருக்கேன். காருக்கு இப்போ தான் நம்ம ஹாரன் மாற்றிட்டு வீடியோ போட்டிருக்கோம். டோட் லைட் ஆன் பண்ணு. யா, இந்த ஹாலஜன் லேம்பை தான் எனக்கு பிடிக்காத ஒன்று அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காத ஒன்று. அண்ட் இதை தான் நம்ம ஒயிட் லேம்பாக மாற்ற போகிறோம். இதோட பிரைட்னஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ஒயிட் லைட் மாற்றிட்டு பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஆஸ்ட்ரமோட ஹெட் லேம்ப்பு, லைக் இது வந்து ஒயிட் கலர் லைட்டு. இந்த ஒரு லைட்டு வந்து 50 வாட்ஸ் வரும், ஓகேவா? ஸோ 2 லைட் வந்து 100 வாட்ஸ்ன்னு மாதிரி போட்டிருப்பாங்க. அமேசானில் தான் வாங்கியிருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இது டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்டு ஒரு யூசர் மேனுவல் அண்ட் இந்த 2 லைட் தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து H4, நிசான் மேக்னெட்டுக்கு வந்து H4. இதுதான் ஃபஸ்ட் டைம் லைட்டு மாற்ற போகிறேன். இதுக்கு முன்னாடி i20க்கு மாற்றிருக்கேன், பட் ஸ்டில் நிசானுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாற்ற போகிறேன். இனிமேல் தான் எப்படி எல்லாம் மாற்றணும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சின்ன கிளாம்ப் தான் கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை திருப்பி லைட்டை உள்ளேருந்து எடுக்கணும். ஆனால் இந்த இரும்பு ரொம்ப சுடுது. இட்ஸ் வெயிட் ஃபார் 10 minutes. நிசான் மேக்னெட்டில் அந்த ஹீட் இன்சுலேஷன் பேட் கொடுத்துருக்காங்க. பேசிக்லி இப்போ வர காரில் எதுலேயுமே அது கொடுக்குறது இல்லை, பட் இதில் கொடுத்துருக்காங்க. மச் அப்ரிஷியேட்டட். ஈவன் ஸ்கோடாலையும் கொடுக்கல, ஃபார்ச்சுனர்லையும் கொடுக்கல. இதுபடி யார் வந்து யாரா சீனா போகிறது? என்னடா அது? ஆமாடா க்ளே ஸ்க்ரூ ட்ரைவரில் பண்ணி ஓப்பன் பண்ண முடியல, அதனால் ரிஞ்ச் தான் பெட்டராக இருந்தது. ஸோ வி டன் இட். ஃபஸ்ட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் பஞ்சு இந்த ரப்பரு, இதை இப்படி பிடிச்சி இழுக்கணும். ஓகே, கிளாம்பு கலந்துருச்சா? ஸோ நவ் இந்த ரப்பர் வில் பி ஈஸிலி கம்மிங். ஓகே, வந்துடுச்சா? இப்போ லைட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே கிளாம்ப் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிறத இப்படி ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். இதுதான் லாக்கு. திருப்பி இப்படி பண்ணால் லாக்கு, இப்படி ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும் ஒரு கம்பி, அதையும் இப்படி ப்ரெஸ் பண்ணி வெளுத்துட்டிங்கன்னா இது ரெண்டும் வெளியே வந்துடும், லைட்டு வெளியே வந்துடும். ஸோ தட்ஸ் த மேட்டர். திஸ் இஸ் த புது லைட்டு. ஸோ லைட்டை அதோட கிட்டில் நல்லா டைட்டாக மாட்டியாச்சு. ஸோ நவ் லெட்ஸ் செக் இந்த 2 லைட்டும் எரியுதான்னு பார்க்கணும். எரியுது, ஒளி தெரிகிறது. இதுவும் எரியுது, அதுவும் எரியுது. ஹை பீம் போட்டு. இது ஹை பீம், இது லோ பீம். இந்த லைட்டை திருப்பி உள்ளே போட்டு அந்த கிளாம்பை மாட்டணும், அதுதான் நம்மளோட டார்கெட். அக்கு மாதிரி இருக்குல்ல, அந்த அக்கு எங்கே செட் ஆகுதோ அப்படி தான் லைட்டை வைக்கணும் நம்ம. முடிந்ததா? வெயிட் பண்ணி இதான் காட்டணும்னு நினச்சேன் அவங்ககிட்ட. முக்கியமானதே இதான். ஸோ மக்களே, லாக் பண்ணியாச்சு பின்னு ரெண்டுமே. உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இந்த பக்கம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அம்மா தெரியுதா? ஸோ இதுக்கு பின்னாடி லாக் ஆகணும் ரெண்டுமே. 2 கம்பி லாக் ஆகிடுச்சு, லைட் ஆட்டில். இந்த ரப்பரை அப்படியே வந்து இதில் நம்ம போட்டு விட போகிறோம் ஸ்ட்ராங்காக. பட் ஓரளவு ஸ்ட்ராங் பண்ணி போட்டாலும் இந்த இடம் கொஞ்சம் ஆடிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஏதாவது கம்முக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா, இதில் ஒரு டேக் எடுத்து ஆடாமல் நம்ம ஏதாவது ஒரு கேப்பில் போட்டு லாக் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஸோ மக்களே, ஒரு லைட் ரெடி. இதே மாதிரி இன்னொரு லைட்டையும் ரெடி பண்ணிவிட்டு பானட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டை மட்டும் ஆன் பண்ணிட்டு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்துடலாம். வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், இதை இந்த பக்கமாக விட்டு இந்த பக்கமாக வெளியே எடுக்கணும். அதாவது இதையும் ஸோ தட் ஓரளவு நம்ம இந்த ரப்பரை வந்து அதில் வச்சு கவர் பண்ண முடியும். அண்ட் கவர் பண்ணும்போது இந்த சைடு ஓப்பனில் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த பக்கமாக ஓப்பனில் வைக்க போகிறோம். அப்போ தான் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் நான் இப்போ பாருங்கள், நான் போட்டுட்ட பிறகு காட்டுறேன்.
हेल्प करे। அவ்வளோதான். இப்போ இந்த இதை அப்படியே பின் பக்கமாக தள்ளி இந்த பக்கமாக வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ வச்சு லாக்கிங் லாக்கிங் லாக்கிங். அதுதான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதே மாதிரி இங்கிட்டும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். மக்களே, வாட் ஐ ஹவ் பீன் டன் இஸ், இந்த எக்ஸ்ட்ராவாக ப்ரொஜெக்ட் ஆகிருந்ததுல அந்த ரப்பரை கட் பண்ணிட்டேன். ஏன்னா உள்ளே இருக்க ஃபேனோட ஹீட் வெளியே போகணும், லைட்டோட ஹீட் வெளியே போகிறதுக்கு இந்த ஃபேன் சுற்றணும். இந்த ஃபேன் சுற்றி வெளியே ஹீட் போகிறதுக்கான இடம் ஸ்பேஸ் இல்லை. ஸோ இந்த பெனிட்ரேட் ஆகியிருந்த அந்த ரப்பரை மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. இப்போ வெளியே போகிறதுக்கு போதுமான இடம் லைட்டுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த இதை அப்படியே தான் விட போகிறேன். அண்டு வழக்கம் போல் அந்த பக்கம் டேக் பண்ண மாதிரியே இதுலேயும் இந்த சைடும் போட்டுட்டு ஒரு டேகை போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ மக்களை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதாவது வச்சுருக்கீங்களா பாருங்கள். ஃபோன் கீன்னு வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா பானட்டில் பாதியாக போயிடும். பேசிக்கலி இப்போ இருட்டை தேடி போயிட்டுருக்கேன். இங்கே ஓரளவு பரவாயில்ல. இப்போ தெரியுதா வித்தியாசம்? திஸ் இஸ் லோ பீம், இது ஹை பீம். லோ பீம், ஹை பீம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதுக்கு முன்னாடி அந்த எல்லோ லைட்டில் ரொம்ப மோசமாக இருந்தது. பட் நவ் யூ கேன் see the difference. இங்கே பாருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு திருப்பி மறுபடியும் வீட்டுக்கு போகணும். பண்ணிக்கலாம், லோவும் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒர்க் ஆகும் இந்த லைட்டில். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவில் என்ன லைட்டு மாற்றிருக்கோன்னு பார்த்தாச்சு, எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னு பார்த்தாச்சு, அண்ட் அதோட பவர் அவுட்புட்டும் நம்ம செக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு கன்சிடர் த அமௌண்ட்டு, ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமான பிராண்டு போனீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதோட அதிகமாக வாட்ச் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்டு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இது ஓகேவாகவே இருக்கும், தாராளமாக ஓகேவாக இருக்கும். அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கூட நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இந்த லைட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இன்கேஸ் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க இது மாதிரி இந்த லைட் நானே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சொதப்பல் நான் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து சொல்லிடுங்க. ஐ கேன் ஏபிள் டு கரெக்ட் இட். அடுத்த வீடியோவில் ஏதாவது பண்ணோன்னா பண்ணிக்கிறேன். அண்ட் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஹாப்பி டு ரிப்ளை யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அண்ட் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். பாய்.